அங்க ஜாம் ஆயி போச்சா பொட்ட சிரிக்கி காலால் சிறிது கழிக்கக்கூடியவர் அந்த பொட்ட சிரிக்கி என்னை பார்த்து பேசிவிட்டாள். அடா பாடுகோல அங்க கீக்கு முடியல, இங்க வந்து கீக்குறாரு. அவனை சும்மா விடலாமா? விடலாமா? அந்த குடும்பத்தை வேரோட இருக்கணும். இன்று முதல் கருவறுக்க வேண்டும். ஆமா, ஆனால் என்னோடு நீ இருக்க வேண்டும். முடியாது என்பது நம்ம சரித்திரத்தில் கருவறுக்க வேண்டும். புறப்படு. உலகாசத்தை அன்று கொள்ளும் நாடு மயில் மீது இந்த மணிமுறை யாத்திரை பணிமாறு காந்திமதி என்ற பெண்ணை பார்த்து மகிழ்ச்சியோடு வாழ்த்துவது. எனக்கோ இருந்து செல்லுங்கள். இளையவள் முதியவளுக்கு திருமணத்தை முடித்து விட்டேன். இருப்பவள் இளையவள் ஒருவள் தான். அவளுக்கும் திருமணத்தை முடிக்க வேண்டும். நான் யாரையும் ஐயா மனதார வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் ஐயா. அந்த மரணத்திற்கு போன வருஷமும் நீங்க தான் பாராட்டீங்க. சத்தியமா நல்லா இருக்கிற இந்த வருஷமும் நீங்க தான் பாராட்டீங்க. மனமோடு வாழ்க. நீ மனதார வாழ்த்துகிறேன். நான் அழைத்ததான் என்னுடைய மனைவி, என் ஆறுயிர் துணைவி. நம்ம மனைவியா? ஆமா, நீ ஒரு 1.5 முச்சி, அவரு ஒரு 1.5 முச்சி போட்ட போடாடி. நம்ம மனைவியா? நான் தப்பா சொன்னேன் ஐயா, தப்பா சொல்ல. நான் யார் கம்பெனி? நம்ம கம்பெனி. யார் பெட்டிக்கார்? நம்ம பெட்டிக்கார். யார் பெட்டிக்கார்? நம்ம பெட்டிக்கார். அதே மாதிரி தான் ஊம் மொண்டாட்டி, யாம் மொண்டாட்டி, யாம் மொண்டாட்டி, யாம் மொண்டாட்டி. ஏன் அதையும் அவருக்கு சொல்ல? ஏய் சரி ஐயா, போனா போடா. சரி போய் வா சீக்கிரம்.
உருவாகும் அன்பு போல் பஞ்சமில்லை இருபரப்பும் உள்ளத்தில் நீ சிரித்தாய் முருகா இருந்தறி மலை மீது எதிரொலிக்கும் வணக்கம். அச்சம், நாணம், மடம், கண்ணியம், கட்டுப்பாடு எத்தனை இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு. அப்படி இருக்க இந்நாட்டு மன்னருக்கு மனைவி என்று வளர்க்கப்பட்டு காந்திமதி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றது. சென்று என் கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக யாருங்கே எல்லா நாளும் கணக்கா வீட்டில் சொல்லாதே. ஒரு மரமானாலும் வீட்டில் மரமாவே, ஒரு செடியானாலும் செல்லமா வீட்டில் செடியாவே, ஒரு செடியானாலும் கொய்ந்தமா வீட்டில் கொய்யாவே. கனகா வீட்டுக்கு கல்லாவே வணக்கமா வணக்கம் வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். அறிவி 100 ஆண்டு காலம் நீ சிறப்போடு வாழ வேண்டும். அப்படியா அம்மா? ஆமா. ஏண்டா எனக்கு முன்னதா வர வேண்டிய ஏன் இவ்வளவு காலதாமதமா வருகின்ற? உனக்கு முன்னதாக வரலான்னு தம்மா வந்தேன். ஏன் என்ன ஆச்சு? அம்மா என்ன? எனக்கு ஒரு 5 நாளா உடம்பு தெரியல அம்மா. டேய் 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 இரு. நான் கீப்ல பாவி. நல்லா தானே இருந்த. 5 நாட்களாக உனக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை தெரியல பிறகு அம்மா. ஹாஸ்பிடல் போட்டடா பாவி. டாக்டர் போய் பார்த்தேன், சரி ஆவல. அங்கே சரியாவல. நாட்டு வைத்தியம் சொன்னாங்க, அதுவும் சரி ஆவல. அதுவும் சரியாவல. ஆஹா. டேய் டேய் நீ முள்ளமாடா பாவி. அம்மா இப்படியே உனக்கு ஒண்ணுக்கு ஒரு வாரமா 10 நாளா சரியில்லை அம்மா. ஒரு வாரம் 10 நாளா 10 நாளா சரியில்லை. அப்படியே யானை குட்டி மேரிக்கு இருந்த பையா பூனைக்குட்டி மேரி போறியாடான்னு என் பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டாங்க. உனக்கு என்ன தாண்டா உடம்புக்கு, எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போறேன், போயிட்டு அப்புறமா நாட்டு வைத்தியத்துக்கு போறேன், எது வரைக்கும் போய நீ உனக்கு சரியாவலையே, இருக்க உடம்பு துரும்பா போதே, என்னடா பையா உடம்புக்குனாங்க. ஒருவேளை எய்ட்ஸ் கிட்ஸ் வாங்கிக்கினியா அப்படின்னு உங்க பாட்டி கேட்டுதா? அதையா கேட்டாங்க. பின்ன வேற என்ன கண்ணு? கூடாத நைட்டும் பகலும் இருப்பிக்கினே கிரியாடா, உனக்கு என்னடா உடம்புக்கு? அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. நானும் எத்தனையோ இடத்த பார்த்தேன், சரி அவள பாட்டின்னு எங்க பக்கத்து வீட்டு பாட்டியாண்ட சொல்றேன். ஏய் கண்ணாட்டி, எல்லா வேலைக்கும் போய் பார்த்தேன், எல்லா டாக்டரையும் பார்த்தேன், நம்ம நாட்டு வைத்தியம் பாத்திய, உனக்கு அதெல்லாம் சரியாவாது. டேய் உனக்கு உள்நாக்கு வளர்ந்துட்டு உள்நாக்கு வந்திருக்கு. உச்சி எடுத்தா சரி ஆயிடும்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாட்டி ஆனா பாவி அதனே செய்தானே. அம்மா என்னடா இது பாட்டி சொல்றதும் ஒரு அந்த நாள் பாட்டி சொன்னா நல்ல வைத்தியம் தானே. பழைய காலமாச்சா, அவங்களுக்கு நெளிவு சுழிவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னா நல்ல வைத்தியமா தான் இருக்கும். சரி உச்சி எடுக்கிறதுக்கு நீ தான் எடுத்து விடு பாட்டின்னு கேட்டேன். அப்படின்னு நீ கேட்ட. கண்ணா எனக்கு கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, எனக்கு உச்சி எடுக்கிறதுக்கு இடம் தெரியல, நீ வேற யாருன்னா எடுக்கிறவங்கள எடுத்துக்கடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏம்மா நான் தெருவா தேடிக்கணும் வரேன் அம்மா, இந்த உச்சி எடுக்கிறதுக்கு ஆளு யாரும் கிடைக்கல அம்மா. இது வரைக்கும் தேடி வர யாரும் கிடைக்கல. போயிட போற இப்பதான் வந்திருக்க, இன்னும் ஒரு ஆண்டு அது இறைவனுடைய. சரி என்ன பாவி இவ்வளவு நாளா ஆரம்பிச்சால வேலை செய்யறேன். ஆமா அம்மா, கையால சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுங்க. தயிர் சோறா போடுமா? நீ தயிர் சோறா போடுற, நான் அதை சாப்பிட்டு. சரி ஒரு வார்த்தை அம்மா இப்படி இருக்கு நீ எங்காலும் ஒரு வார்த்தை சொன்னியா நீ? அம்மா நான் அரசாங்கத்துல தான் வேலை செஞ்சுங்கிறேன், என்னடா இவன் இப்படி இருமிங்கிறானே அப்படின்னு நீ ஏன் கேட்கல? நானும் அம்மா உங்ககிட்ட சொல்லல. எதுவும் கேட்கறதுல ஏன்டா இருமுன்னு கேட்டிருப்பேன். ஆமா அம்மா தான் பார்த்த உடனே அப்படியா? அம்மா அந்த உச்சி எடுக்கிறவங்க யாருன்னா உனக்கு தெரியுமா? பாவி நீ எங்காலும் சொன்ன நான் எப்பவே எடுத்து எனக்கு தெரியுமே. அம்மா உனக்கு உச்சி எடுக்க தெரியுமா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாரி வந்த அம்மா. அம்மா எனக்கு உச்சி எடுக்க கண்டிப்பா எனக்கு தெரியுமா? ஆமா அம்மா உனக்கு தெரியுமா? பேர் எடுத்திருக்கேன். பக்கத்திலேயே வச்சுக்கின்னு நானு வீதி வீதியா அழிஞ்சுக்கின்னு டாக்டர் கொடுத்து பணத்தை செலவு பண்ணிட்டேன்னாப்பா. அம்மா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றாதா? ஒரு நிபந்தனை. என்ன? எனக்கு உச்சி எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு ஆமா அப்புறமா நீ எடுக்கலன்னாக்கா என் மனசு கஷ்டமா இருக்க. சைலண்ட். என் மனசு கஷ்டமா இருக்கு. அதனால
உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்க இந்த நாட்டு மகாராணி. உங்களுக்கு இந்த வைத்தியம் தெரியுமோ தெரியாதோ, அதனால உனக்கு எடுக்க தெரியும்னு என் கையில சத்தியம். எனக்கு உச்சி எடுக்க தெரியும். இது சத்தியடா. அம்மா ஆமா ஆகட்டையம்மா, உச்சி எடுக்கணும். ஆமா, அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எப்பறம் முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஆகட்டையம்மா, அம்மா உச்சி எடுக்கணும். டேய் அந்த டொப்பை கைட்டு. ஓ, தொப்பி போட்டதை மறந்துட்டேன். எடியம்மா எடியம்மா. பாவி பாவி பாவி. டேய் முடியே காணோம். தோசைக்கல்ல மாதிரி இருக்கு, தாரோட மாதிரி இருக்கு. நான் எப்ப எந்த முடியல குச்சி எடுக்கிட்டு? டேய் டேய் அவன் மேல குத்தம் இல்லம்மா. அம்மா அவங்க அம்மா குற மாசத்துல இழுத்து வெளியே போட்டுக்கிறான். மயிறு பொழிக்கிறதுக்குள்ளே வெளியே வந்துட்டுக்கிறான். புடிங்க பாருங்கம்மா ஐயா, நல்லா பாருங்க, நீங்களும் பாருங்க. இதுல யாருன்னா உச்சி எடுக்க முடியுமா? எல்லாம் முடி இருக்கா? இப்படியே தானாமா ஒரு சுத்திய ஆணிய நடுப்புற அடிச்சுட்டு பூச்சி இழுத்து பாரு. உனக்கு எடுக்க தெரியாது. வாய் மூடுறா, வாய் மூடு. நான் என்ன சொன்னேன்? அந்த முடிய நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? உனக்கு மேல நம்பிக்கை இல்லை. நீ சத்தியமா எனக்கு சத்தி செய்து கொடு, அப்பதான் நான் உச்சி எடுக்க ஒத்துக்குவேன். சொன்னா இல்லையா? முடி பிடிச்சுதான் உச்சி எடுக்க முடியும். அப்ப எடு. எங்க இருக்கு பாவி? முடிந்த தடவை எடுக்குது. அப்ப உனக்கு எடுக்க தெரியலன்னு ஒத்துக்கோ. ஓ, அப்ப எனக்கு எடுக்க தெரியல, நான் ஒத்துக்கணும். நீ ஒத்துக்கோ. உன் தலையில அப்படியே முடி நீட்டாக எடுக்க சொல்றியா? நீ அதை கேட்டியா முதல்ல? ஏண்டா டேய், உனக்கு தலையில முடிக்குதான்னு நீ முதல்ல கேட்டியா? நீ சொன்னியா? என் தலை முடியலமான்னு சொன்னியா? உனக்கு எடுக்க தெரியல விடுமா? உனக்கு எடுக்க தெரியல விடுமா? உனக்கு எனக்கு பேச்சு வரா. உனக்கு எடுக்க தெரியல விட. ஊஞ்ச பரவாயில்ல, உச்சி எடுக்க மாட்டான். உச்சி சரி மன்னர் பாக்கலாம். அதை மறந்துட்டேம்மா. மன்னரே, உன்னால போய் வர சொன்னேன். ஆமா, அது டவுன் பஸ். டவுன் பஸ் நானே. என்னடா வார்த்தை நீ? ஏமா தவறா நினைக்கிற? எப்படி நினைப்பது? நீ ஏன் தவறா நினைக்கிற? நான் அரசாங்கத்துல வேலை செய்யறேன். ஆமா, எதை செய்தாலும் நான் தானே செய்யணும். மன்னர் உன்னை வரும்படி உத்தரவு. அப்படி இல்ல சொன்னீங்க. சரி என்னோட போசல போய் போய் மகாராணி அழைத்ததா ஆயத்துவா. வந்து கொண்டே இருக்கிறாங்க. மனம் படைத்தேன் உன்னை படைத்தேன் நான் வடிவெடுத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் மனம் படைத்தேன்
நோடு வாழ்கிறேன். எல்லாரும் வாழ்த்துகிறேன். இந்தா, அம்மா, இதுவரைக்கும் ஏத்தாம காரியம் தெரியல. வரவெல்லாம் ஜோடி வந்தா விடுமுறை. இருவருக்கும் விடுமுறை இன்னைக்கு. ஆமா, leave. சரி அம்மா. ஒரு வாரம் leave தரேன். ஆகட்டம்மா. ஏண்டா, நாட்டு மக்களை குறைகளை தீர்த்து நகர வளர்ச்சியிருந்த நல்லவா நாட்கள் கடந்து விட்டது. அவளை பார்த்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. உண்மைதாங்க. ஆமா, ஓய்வெடுக்க ஆகட்டும். போயிட்டு வா. போடா, போடா. ஏய், என்ன பண்ண போறீங்க ஐயா? பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது. வரமாட்டோமா? தலையை காட்டவே கூடாது. காட்ட மாட்டோமா? போ. மூஞ்ச பாரு. ஏய், போடா, போடா. ஏய், போடா. அவ போயிட்டு நீ போடா. போடா, பெரியதோ. போடா. ஏய், போடா, போடா. ஏண்டா? பெரியதோ சொல்றாங்க, நம்ம டேய், 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 டேய். ஏடா? இந்தா இங்க வா. அவனை கவனி. தம்பி, டேய், இங்க வாடா. டேய், டேய். தம்பி, என்னம்மா அவனை நீ என்ன பண்ணிக்கிறீங்க? அவனை தானே போக சொன்னா அவனை போ சொன்னேன். இருவருமே போ சொன்னேன். ஏது? நான் கூட போவா போ. நீ கொடுங்க நான். உள்ளேதாடா. போடா. போடா. ஏய், 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 வெங்காயம் வெட்ட பாருங்க. போடா, போடா. நான் தோல் உரிக்கிறேன் ஐயோ, இது இந்த என்னங்க? வேலை உனக்கு வேணாம். போடா. 2 பேரும் போங்க. போடா, சீக்கிரம். இது அர்ஜென்ட்டா? ஏய், போடா. மண்டைக்கு அடிக்குதா? ஏய். அத்தா, ஏதோ சொல்ல துடிக்கிற உடைய மனசு. அத்தா, கல்யா கூட்டா. ஏய், ஐயோ. கூப்பிட்டா. நீ அத்தான் அம்மா, நீ அத்தான்னு கூப்பிடும் போது அப்படியே என் பொண்டாட்டி கூப்பிட்ட மாதிரியே இருந்தது அம்மா. ஏய், ஏய், மாமா. என்ன பொண்டாட்டி கூப்பிடுறாங்க? உன் பொண்டாட்டி தானே அது உண்மை என்ன? நீ வெட்டணும். ஏய், மாமா. இல்ல, அது கூப்பிட்டது என் பொண்டாட்டி கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. அது உன் பொண்டாட்டி தானே உண்மை என்ன? நீ போடா. அத்தா, உன்னை பார்த்த உடனே எத்தனையோ நாட்களாகிவிட்டது. நம்ம இருவரும் ஒன்றாக இணைந்து அழகாக பேசி ரொம்ப காலமா இருக்கிறது. இன்று மகள் இந்த பொழுதில் உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியவில்லை. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அத்தான், தலையை விரித்து தன்னை போராடுவோம். தலையை விரித்து
துணையை எண்ணி உன்னை விட்டு என்றுமே பிரியக்கூடாது. இறைவனை ஒவ்வொரு நாள் நான் ஆடா, லைன் ஷார்ட் ஆகுது மேல அங்க பாரு.